பிரியமானவர்களே, திருமறை தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கிறிஸ்துவோடு இருக்கும் உறவு நிலைகளிலே புரிதல் என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சரியான புரிதலில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவனுடைய உறவின் தன்மையிலே விளங்குகிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே சீஷர்கள் தம்மோடு வைத்திருக்கும் உறவு நிலைகளிலே ஒரு சரியான புரிதலை உடையவர்களாய் இருக்கிறார்களா என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு ஆண்டவர் தவறவில்லை. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வேதாகமத்தில் நடந்த சில நிகழ்வுகள் மூலமாக அவர்களுக்கு உணர்த்தி இருப்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒன்று, நாம் எல்லாரும் அறிந்த 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் 5000 பேருக்கு பகிர்ந்த நிகழ்வு மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 52வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். உணராமல் போனார்கள் என்கிற பதம்தான் புரிதல் என்கிற வார்த்தையை நமக்கு கொடுக்கிறது. உணராமல் போனார்கள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனார்கள். என்ன நிகழ்வோடு இது தொடர்பு படுகிறது? இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்த நிகழ்வு மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அது தொடங்கி அதன் பிறகு நீங்கள் அதை 45வது வசனம் வரைக்கும் நீங்கள் காணலாம். இந்த அற்புதம் நிகழ்ந்த பிறகு ஆண்டவர் தனித்து ஜெபிக்கும்படி அதற்கு அடுத்த வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளிலே உள்ள நிகழ்வை பார்ப்பீர்களானால் இயேசு ஜெபிப்பதற்காக மலையின் மேல் ஏறினார் என்று வாசிக்கிறோம். இயேசு மலையின் மேல் ஜெபித்து கொண்டிருந்த போது சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தனித்து அவர்கள் அந்த கடலிலே அவர்கள் பிரயாணித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் இரவிலே அந்த கடலிலே பெரிய காற்றினாலும் அலைகளினாலும் அவர்கள் அலைவுபட்டு அவர்கள் வாழ்க்கையோடு போராடினார்கள். அந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்த இயேசு மலையின் மேல் இருந்து இறங்கி அவர்களிடத்திற்கு கடலின் மேல் நடந்து போய் அவர்களை காப்பாற்றின சம்பவத்தை நீங்கள் அந்த பகுதியிலே வாசிக்கலாம். இந்த நிகழ்வு முடிந்த பிறகுதான் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிற மார்க்கு நற்செய்தியாளர் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 52வது வசனம். உணராமல் போனார்கள் என்றால் அர்த்தம் என்ன? புரிந்து கொள்ளாமல் போனார்கள். சீஷர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியால் அவர்கள் அப்பங்களை குறித்து புரிந்து கொள்ளாமல் போனார்கள். இயேசு அவர்களை கடலின் மேல் நடந்து வந்து காப்பாற்றினதற்கும் அப்பங்களை குறித்த சம்பவம் இங்கே சொல்லப்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மிக எளிமையான ஒரு நல்ல இணைப்பை அங்கே மார்க்கு நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷிக்க வல்லமை உள்ள ஒரு இறை வல்லமை ஏன் அவர்கள் நடு கடலிலே அவர்கள் அவதிப்பட்ட நேரத்தில், எல்லா சூழ்நிலைகளும் எதிர்மறையாய் இருந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்ற முடியாது? அவர்களை காப்பாற்ற வல்லமை உள்ள ஒரு தேவ கிருபை அவர்களோடு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர தவறி போனார்கள். இதுதான் அந்த நிகழ்வு. அப்படியானால் இதை எளிமையாக எப்படி புரிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவோடு கூட இருக்கும் உறவிலே ஒரு மனிதன் சரியான புரிதலோடு இருக்க வேண்டுமானால் அவன் கடவுளுடைய வல்லமையை எல்லா நேரத்திலையும் அவன் புரிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர வல்லமை உள்ளவர்
கடலிலே தவிக்கிற நேரத்தில், எந்த உதவியும் மற்ற இருளான நேரத்தில், மனித ஒத்தாசைகள் அற்றுப்போகிற நேரத்திலும் கூட எனக்கு உதவி செய்ய அவரால் முடியும். மேற்கொள்ளும் அவருடைய வல்லமை எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது, அது எனக்கு போதுமானது என்பதை உணர வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமை சூழ்நிலைகளை கடந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்தது. கிறிஸ்துவின் வல்லமை சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தது. கிறிஸ்துவின் வல்லமை சூழ்நிலைகளின் மூலமாய் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. எப்படி தேவ மக்களே, உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய வல்லமையை குறித்த புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இன்றைய நாள் இந்த திருமறை தியானம் இந்த சிந்தனையை நமக்குள்ளே வலுவாக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.